பம்கின் நைட்டோட பார்ட் 1ல என்ன பார்த்தோம்னா எப்படி நாவுகோ வந்து தன்னோட ரிவெஞ்சுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு வெளியே வந்துரு. அண்ட் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாவுகோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த புள்ள ஆசுமியா தான் இருக்கு. நாவுகோ வந்து ஆசுமியா வந்து ரொம்ப ப்ரூட்டலாக கொல்ல ட்ரை பண்ணு, லைக் தன்னோட வெப்பனை வச்சு ஆசுமியோட ஒரு கண்ணே புடுங்கி எடுத்துரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசுமியா கொல்ல தான் போகு. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரக்குன் வந்து ஆசுமியா வந்து இசைக்கை பண்ணிடுவா. அண்ட் ஆசுமி பார்த்தீங்கன்னா அங்கேயே செத்துரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவுகோட டார்கெட் இந்த 4 பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த 4 பேர்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த புள்ள சாக்கி வந்து நாவுகோ வந்து அவங்கள கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு சாக்கி அங்கிருந்து ஓடிடு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா 4 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுனால பாத்தீங்கன்னா சாக்கி மேல வந்து நாவுகோ அட்டாக் பண்ணிடு. அண்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாக்கியோட வாய் கையில கட்டி வச்சு ஆசுமியோட காஃபின்ல வச்சு அண்ட் ஆசுமியோட காஃபினை எரிக்கும் போது பாத்தீங்கன்னா சாக்கியோட பாடியுமே எரிஞ்சிரு. பட் சாக்கி பாத்தீங்கன்னா செத்து இருக்காது. சாக்கியோட உடம்பு வந்து பாதி போல எரிஞ்சதாலும் சாக்கி உயிரோட தான் இருக்கு. அண்ட் சாக்கியை காப்பாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சாக்கிக்கு வந்து ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் அங்கதான் பாத்தீங்கன்னா நாவுகோ அவங்க மேல அட்டாக் பண்ணிடுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஃபுல்லா பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அது ஃபுல்லா புரியும் உங்களுக்கு. அண்ட் நீங்க பார்ட் 1 பார்த்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், வாங்க பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 2 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சாக்கி வந்து ரொம்ப பயந்து இருக்கு. ஏன்னா நாவுகோ பாத்தீங்கன்னா அவங்க மேல அட்டாக் பண்ணிடு. நாவுகோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரோட மூஞ்சி மேல வந்து கத்தி வச்சு ஸ்டாப் பண்ணிடு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாவுகோ வந்து இந்த மிஷினை எடுத்து ஒரு டாக்டரோட கையை கிழிச்சிரு. அண்ட் இதுக்கப்புறம் நாவுகோ வந்து அந்த டாக்டரோட மூஞ்சி மேல அந்த மிஷின் வச்சு அட்டாக் பண்ணிடு. அண்ட் இதை பார்த்து 2 டாக்டர்ஸ் வந்து அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. பட் நாவுகோ பாத்தீங்கன்னா அவங்க மேலேயுமே இந்த கத்தி வச்சு எல்லாம் அட்டாக் பண்ணிடு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா அந்த 2 டாக்டர் இன்ஜர் ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாவுகோ பண்றது இருக்குது. நாவுகோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊசியெல்லாம் எடுத்து இந்த டாக்டர்ஸோட மூஞ்சிலேயே குத்திடுவா. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாக்கி கிட்ட போவா. அண்ட் சாக்கியை வந்து அங்க இருக்கிற எலக்ட்ரிக் வயரை புடுங்கி அதை வச்சு எலக்ட்ரிக்யூட் பண்ணிடுவா. இதனால பாத்தீங்கன்னா வெளியே வந்து எல்லா பக்கம் கரண்ட் போயிரு. அண்ட் இதனால கசுயா யோசிப்பா எப்படி கரண்ட் போச்சுன்னு. அப்பதான் அவனுக்கு வந்து சாக்கி ஆபரேஷன் பண்ற ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வரு. இதனால கசுயாக்கு வந்து அங்க யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கசுயா அந்த ரூம்ல போய் பார்ப்பான். அண்ட் அங்க போய் பார்த்தா எல்லா டாக்டரும் செத்து இருப்பாங்க. பட் சாக்கி பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கு. சாக்கி உயிரோட இருக்கிறத பார்த்து கசுயா வந்து ரொம்ப ஹாப்பி ஆவா. பட் அது உண்மையாவே சாக்கி தானா? ஏன்னா பெட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பம்கின் மாஸ் இருக்கு. அண்ட் இந்த புள்ள பாத்தீங்கன்னா சாக்கி இல்ல, இந்த புள்ள பாத்தீங்கன்னா நாவுகோ. நவுகோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாவுகோவை சாக்கின்னு நினைச்சு கொஞ்சம் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு டாக்டர் செத்ததுனால நிறைய போலீஸ் அங்க வந்துரு. அண்ட் அதுல ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா கசுயா பார்த்து முறைப்பா. இதனால கசுயா பாத்தீங்கன்னா டக்குன்னு விண்டோ சாத்திடுவா. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா அரட்டா வந்துட்டு நல்ல வேலை நம்ம சீக்கிரமா வந்துட்டோம், நம்ம சீக்கிரமா வந்ததுனால தான் நவுகோனால சாக்கியை கொல்ல முடியலன்னு அப்படி சொல்லுவா. பட் அப்பதான் நருட்டோ வந்துட்டு அப்படி இல்ல, நவுகோ வந்து சாக்கியை கொல்லாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவன் நம்மளை கொல்றதுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லைன்னு சொல்லுவா. அண்ட் அதை கேட்டு பாத்தீங்கன்னா அரட்டாவும் கசுயா ரொம்ப ஷாக் ஆவாங்க. அண்ட் அரட்டா வந்துட்டு அப்ப ஏன் நவுகோ வந்து ஆசுமியை கொண்டான்னு கேட்பான். அண்ட் அதுக்கு நருட்டோ வந்துட்டு அவன் ஆசுமியை கொல்ல கிடையாது, ஆசுமி வந்து ஆக்சிடென்ட்ல தான் செத்தான், நவுகோ வந்து நம்மளை கொல்லுவோன்னு நினைச்சிருந்தா அவன் ஈஸியா நம்மளை கொண்டிருப்பா. பட் அவன் நம்மளை கொல்ல, அவன் நம்மளை உயிரோட வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணி விளையாடுவோன்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் நருட்டோ வந்துட்டு நம்ம போலீஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்தோம்ல, அது சொல்ல வேண்டாம், நம்மளே வந்து நவுகோ தேடி கொண்டுலான்னு சொல்லுவான். அண்ட் அரட்டா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டப்பா. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நவுகோ கேட்டுட்டு இருக்கு. அண்ட் நவுகோ பாத்தீங்கன்னா அப்பதான் கசுயா பாக்கு. கசுயா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா இருப்பான். அதனால நவுகோ பாத்தீங்கன்னா தன்னோட மனசுல இருந்துட்டு சோகமா இருக்காது, இது எல்லாத்தையும் நான் சீக்கிரமா முடிச்சிருவேன்னு சொல்லுவான். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட சீன் காமிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பம்கின் மாஸ்க் கிடைச்சிருக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த பம்கின் மாஸ்க் தான் இப்ப நடந்த எல்லா சாவுக்கு காரணமான்னு சொல்லிட்டுப்பா. அப்பதான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இன்னொரு ஆஃபீஸர் கிட்ட இந்த செத்துச்செல்லாம் இதோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் எனக்கு காமின்னு சொல்லுவா. அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் காமிக்கும் போது அதுலதான் கசுயாவோட போட்டோவை பார்த்துட்டு இவன் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல காமிப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பாடி அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டுப்பான். அண்ட் ஒரு நர்ஸ் வந்துட்டு ஆமா அங்க ஒரு பாடி அதிகமா இருக்கு, மொத்தமா 8 டாக்டர் தான் செத்துந்தாங்க, பட் அங்க பாடி பாத்தீங்கன்னா 9 பாடி இருக்கு. அண்ட் அந்த 9வது பாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இந்த யார் பாடி உங்களுக்கு தெரியலன்னா இது வந்து சாக்கியோட பாடி. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கசுயா அண்ட் நவுகோ காமிப்பாங்க. நவுகோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கசுயா வந்து பக்கத்துல உட்காந்துருக்கான்னு. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா நவுகோட சின்ன பிளாஷ்பேக் காமிப்பாங்க. இந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா கசுயாவும் நவுகோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சீனை காமிப்பாங்க. இந்த சீன் பாத்தீங்கன்னா கசுயா வந்து அந்த ஆபரேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்குது. இதுல பாத்தீங்கன்னா நவுகோ வந்து சாக்கி மாதிரி தெரியறதுக்கு தன்னோட பாடியில பாத்தீங்கன்னா கத்தியால பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிழிச்சிருக்கு. தன்னோட கையிலிருந்து தன்னோட மூஞ்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா கத்தியால கிழிச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்டா காமிப்பாங்க. கரண்ட்ல நவுகோ வந்துட்டு அரட்டா அண்ட் நருட்டோ 2 பேரும் இங்கிருந்து போயிட்டாங்க, கசுயா தனியா இருக்கான்னு சொல்லுவா. அண்ட் கசுயா பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா நவுகோ எந்திரிச்சு கசுயா மேல அட்டாக் பண்ண போவா. நவுகோ பாத்தீங்கன்னா கசுயாவுடைய கழுத்தமுக்க ட்ரை பண்ணு. பட் அப்பதான் பாத்தீங்கன்னா கசுயா வந்து தூக்கத்திலே நவுகோட
நவுகோட பேரை சொல்லுவா. இதனால நவுகோ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிரு. நவுகோ வந்துட்டு நீ உன்னோட கனவுல என்ன பாக்குறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கசுயாவோட கனவை காமிப்பாங்க. இந்த கனவு பாத்தீங்கன்னா கசுயாவோட மெமரி தான். இதுல பாத்தீங்கன்னா நவுகோ தேடி கசுயா வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல போயிருப்பா. அங்கதான் பாத்தீங்கன்னா நவுகோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவுகோட ஃபேஸை காமிப்பாங்க. நவுகோவை நம்ம இது வரைக்கும் இப்படிதான் பார்த்திருக்கோம். பட் நவுகோ பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது இவ்வளவு அழகா இருந்தா. நவுகோ கிட்ட கசுயா வந்துட்டு நீ ஏன் கிளாஸை விட்டு ஓடி போன, எல்லாரும் கிளாஸ்ல கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவா. பட் நவுகோ வந்துட்டு இது ஒரு ட்ராப் தானே, எனக்கு தெரியும் இது ஒரு ட்ராப் தான், பட் ஆனாலும் நான் குயினா மாறுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கசுயா வந்துட்டு அப்படிலாம் இல்ல, அழகா இருக்கிறவங்கள தான் குயினா செலக்ட் பண்ணிருக்காங்க, நீ அழகா இருக்கிறனால தான் நீ குயினா செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுவான். அண்ட் இதை கேட்டு நவுகோ வந்து கசுயா கிட்ட நான் உண்மையா அழகா இருக்கலாம்னு கேட்பான். கசுயா பாத்தீங்கன்னா ஆமா நீ அழகா தான் இருக்கேன்னு சொல்லுவா. இதனால நவுகோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகி அங்கேயும் இங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சிரு. அப்பதான் பாத்தீங்கன்னா நவுகோ வந்து கசுயா பார்க்கு அண்ட் கசுயா கிட்ட போய் கசுயாவை ஒரு கிஸ் பண்ணிடு. அண்ட் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நவுகோ வந்து மறுபடியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நவுகோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. பட் அடுத்த பேனல்லயே பாத்தீங்கன்னா நவுகோட மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சிருக்கு. அண்ட் நவுகோ வந்துட்டு கசுயா கிட்ட நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு அழுதுட்டே சொல்லு. இதனால கசுயா பாத்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருவா. அண்ட் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சனே பாத்தீங்கன்னா கசுயா தன்னோட மனசுல இருந்துட்டு என்னால அப்ப காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டுப்பா. அண்ட் கசுயா பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவான். அண்ட் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் கசுயா தன்னோட மனசுல இருந்துட்டு நவுகோ பார்த்தா நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டுப்பா. பட் அப்பதான் பாத்தீங்கன்னா நவுகோ முன்னாடி வந்துரு. அண்ட் நவுகோ பார்த்து கசுயா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருப்பா. பட் இந்த நவுகோ பாத்தீங்கன்னா ஃபேக் நவுகோ, இது உண்மையான நவுகோ கிடையாது. ஃபேக் நவுகோ பாத்தீங்கன்னா கசுயா பார்த்தோன்னே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிரு. இதனால கசுயா பாத்தீங்கன்னா ஃபேக் நவுகோவை ஃபாலோ பண்ணுவா. நவுகோ பாத்தீங்கன்னா ஓடிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் நிக்கி. அண்ட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கசுயா பார்த்துன்னு உன் பேர் கசுயா தானே அப்படின்னு கேட்பான். அண்ட் கசுயா தன்னோட மனசுல இருந்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி என் பேர் தெரியும்னு கேட்பா. அப்பதான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சைட்ல இருக்கிற புள்ள கிட்ட இந்த பம்ப்கின் மாஸ்க் இப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லுவான். இந்த பம்ப்கின் மாஸ்க் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இது நவுகோ இல்ல, இது இன்னொரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கசுயாவை அவங்க கூட வர சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக. அண்ட் கசுயா பாத்தீங்கன்னா அவங்க கூட போவா. பட் கசுயா போறதுக்கு முன்னாடி கசுயா பின்னாடி பாத்தீங்கன்னா சாக்கியோட அம்மா அப்பா போயிட்டு இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சாக்கி ஆபரேஷன் பண்ற ரூம் கிட்ட போவாங்க சாக்கியை பார்க்க. பட் நம்மளுக்கு தான் தெரியும் அங்க சாக்கியில நவுகோ இருக்குதுன்னு. நவுகோவை சாக்கின்னு நினைச்சு சாக்கியோட அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கத்திட்டு இருப்பாங்க சாக்கிக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கசுயா காமிப்பாங்க. கசுயா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் இது வரைக்கும் செத்த எல்லா போட்டோஸும் காமிச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுப்பான். அண்ட் அதுலதான் பாத்தீங்கன்னா கசுயா வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு இது சாக்கியோட போட்டோன்னு சொல்லுவா. அண்ட் இதை கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா கசுயாக்கு ஒன்று புரியும் அங்க இருக்கிறது சாக்கி இல்ல, அது நவுகோ உண்டு. நவுகோ என்ன பண்ணது பாத்தீங்கன்னா நவுகோ வந்து கண் முழிச்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா சாக்கின்னு நினைச்சு அவங்க அம்மா வந்து சாக்கி கிட்ட உங்க அம்மா வந்துட்டாங்க நீ கவலைப்படாதன்னு சொல்லுவா. பட் நவுகோ என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஊசியை எடுத்து சாக்கியோட அம்மா வாயிலேயே சொருகிரு. அண்ட் இதுக்கப்புறம் சாக்கியோட அப்பா மூஞ்சில பாத்தீங்கன்னா நிறைய ஊசி எடுத்து குத்திரு. இதனால பாத்தீங்கன்னா சாக்கியோட அம்மாவுக்கு புரிஞ்சிரு சாக்கி இல்ல இது வந்து நவுகோன்னு. நவுகோ பார்த்துட்டு சாக்கியோட அம்மா வந்துட்டு நீ ஒரு மான்ஸ்டரு, உன்னை பத்தி எனக்கு சாக்கி சொல்லி இருக்கா, நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டுப்பா. அண்ட் இதை கேட்டு பாத்தீங்கன்னா நவுகோக்கு இன்னும் கோவம் வந்துரு. நவுகோ பாத்தீங்கன்னா நிறைய ஊசி எடுத்து சாக்கி மதரோட கண்ணில் அடிக்குது. அண்ட் ஒரு தடவை குத்தாது. நவுகோ பாத்தீங்கன்னா அந்த ஊசி எடுத்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து சாக்கியோட மதர் ஃபேஸ்ல அடிக்கி. அண்ட் இதுக்கப்புறம் கசுயா காமிப்பாங்க. கசுயா பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் நவுகோ கூட என்ன நடந்துச்சுன்னு. நவுகோ பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறதுனால அவனை ஹாலோவின் குயினா செலக்ட் பண்ணிருப்பாங்க. பட் இது ஒரு ட்ராப்பா இருந்திருக்கு. ஏன்னா அந்த பம்ப்கின் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டாசு வச்சிருந்துச்சு. அண்ட் நவுகோ அந்த மாஸ்கை போட்டோன்னு அந்த எல்லா பட்டாசு வெடிச்சிருச்சு. அண்ட் வெடிச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பம்ப்கின் மாஸ்க் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நவுகோட மூஞ்சி பாத்தீங்கன்னா அதுல எரிஞ்சிருக்கு. அண்ட் நவுகோ பாத்தீங்கன்னா வழியில துடிச்சிட்டு இருக்கு. பட் யாரும் வந்து நவுகோக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாம் நின்று சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நவுகோ காமிப்பாங்க. நவுகோ பாத்தீங்கன்னா இன்னும் வந்து சாக்கியோட மதரை அடிச்சுட்டு இருக்கு. பட் அப்பதான் பாத்தீங்கன்னா சாக்கியோட ஃபாதர் வந்து ஒரு சேர் எடுத்து சாக்கி மேல அட்டாக் பண்ண பாக்கு. பட் சாக்கி பாத்தீங்கன்னா அங்க தள்ளிடுவா. இதனால இந்த சேர் பாத்தீங்கன்னா சாக்கியோட மதர் மூஞ்சிலே போய் அடிக்கு. அண்ட் சாக்கி பாத்தீங்கன்னா அவங்க ஃபாதர் பின்னாடி வந்து அவங்க கழுத்தை வந்து வெட்டிடுவான். மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கசுயா காமிப்பாங்க. கசுயா பாத்தீங்கன்னா நவுகோ இருக்கிற ஃப்ளோருக்கு வந்திருப்பான். லிப்ட் திறந்துனே பாத்தீங்கன்னா 3 பேர் ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா லிப்ட்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வர பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா யாரும் தீபத்தை வச்சுட்டாங்க. இதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா லிப்ட்குள்ள வர பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா கசுயா சைட்ல பாப்பா. சைட்ல யாருப்பான்னு பாத்தீங்கன்னா நவுகோ பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் ஸ்மைலோட இருக்கு. அண்ட் இதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சயோனாரா.